ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு லேர்ன் மணி யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் பொதுவாக நிறைய டைப் இருக்குது. அதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, அதில் எப்படி ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டியில் இருக்க டாப் 50 கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு எவ்ரி 6 months ஒன்ஸ் இதை வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா செக்டார்ல இருந்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஒரு 50 கம்பெனி மட்டும் இந்த 50 டாப் கம்பெனில மெயின்டைன் ஆகும். இதுல ஏதாவது ஒரு கம்பெனி சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எஃப்டிஆர்டியோட ஒரு பெட்டர் ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபண்டாகவும் இருக்கும். எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரெகுலராக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சிப், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபண்டை ரெகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளால டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை நம்மளால இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறதுனால நம்மளோட மணி ஒரு காலகட்டத்தில் நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு க்ரோ ஆகிருக்கும். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன க்ரைட்டீரியா பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு 3 ஃபண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஐசிஐசிஐ, நிப்பான் அண்ட் யூடிஐ. இந்த 3 ஃபண்டில் எப்படி என்னென்ன க்ரைட்டீரியா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ ஆப்பில் ஷோ பண்ணுறேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பேஜுக்கு போயிட்டு ஐசிஐசிஐ நிஃப்டி 50 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் ஸோ கீழே 5 years ரிட்டர்ன் வந்து 19.23 CAGRல க்ரோ ஆயிருக்கு. இதோட என்ஏவி வேல்யூ பார்த்தீங்கன்னா 257 அண்ட் மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 100. இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ் வந்து 11,115 கோடி. என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ. இந்த கம்பெனியோட டோட்டல் ஃபண்ட் சைஸ் டிவைடட் பை என்ஏவி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியில் டோட்டல் எத்தனை யூனிட் இருக்குன்னு தெரியும். இப்போ ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்தீங்கன்னா இது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், ஃபியூச்சர் இல்லை. கடைசி 5 வருஷத்தில் நீங்கள் மாதம் 5,000 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டியிருந்த அமௌண்ட் 3 லட்சம், உங்களுக்கு ரிட்டர்ன் 4,91,000 வந்திருக்கும். இப்போ கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஹெச்டிஎஃப்சியில் 11%, ரிலையன்ஸில் 8%, 9%, ஐசிஐசியில் 7%, இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹோல்டிங்ஸில் பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.17%. எக்ஸிட் லோடு இல்லை. ஸ்டாம்ப் டியூட்டி 0.05%. டேக்ஸ் வந்து எப்பயும் போல தான் லாங் டேர்முக்கு 12.5% டேக்ஸ் போடுறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்னால் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க, அவங்களோட டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றது இந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம நிப்பான் இந்தியா ஃபண்டை பார்ப்போம். ஸோ நிப்பான் இந்தியா ஃபண்டை இதே போல் தான் அனலைஸ் பண்ணோம். நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஃபண்ட்லேயும் இதே தான் 15. இந்த ஃபண்டு வந்து 5 yearsல 19.17 CAGRல க்ரோ ஆயிருக்கு. இதோட என்ஏவி 44 rupees, ஃபண்ட் சைஸ் 1,862 கோடி. இதே ரிட்டர்ன் கால்குலேட்டரில் பார்த்தோம்னா கடைசி 5 வருஷத்தில் 5 year போட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3 lakh, ரிட்டர்ன் வந்து 4,56,000 நமக்கு வந்திருக்கும். ஹோல்டிங்ஸ் சேம், எதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் 11%, ரிலையன்ஸில் 9%, இன்ஃபோசிஸில் 10%, ஐடிசி, பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க் எல்லாத்துலேயும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.2%, எக்ஸிட் லோட் 0.25%. டேக்ஸ் அதே தான். ஃபண்ட் மேனேஜர் டீட்டெயில் நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் இதை கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபண்டு யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டில் 5 yearsோட க்ரோத் வந்து 19.24ல் CAGR க்ரோ ஆயிருக்கு. இதோட என்ஏவி வந்து 171 அண்ட் ஃபண்ட் சைஸ் வந்து 19,366 கோடி, 56 கோடி. இதோட ரிட்டர்ன் கால்குலேட்டரும் கடைசி 5 வருஷத்தில் நம்ம 5,000 கட்டியிருந்தோம்னா நம்ம கட்டின அமௌண்ட் 3 லட்சம், நமக்கு ரிட்டர்ன் வந்த அமௌண்ட் 4,92,000. ஹோல்டிங்ஸ் அதே போல் நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எந்தெந்த செக்டரில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.18%. இதோட ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது 0.00%, 0.05%. டேக்ஸ் சேம். அண்ட் ஃபண்ட் மேனேஜர் கிளிக் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் யார் யார் என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 ஃபண்டோட சின்ன கம்பேரிசன் இது. நான் உங்களுக்கு ஒரு 1,000 rupees ஐசிஐசிஐயில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இங்கே ஸ்டார்ட் எஸ்ஐபின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ மந்த்லி பண்ணுறீங்கன்னு கேட்கும். நான் 1,000 rupees கொடுக்குறேன். 1,000 rupees கொடுத்துட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபின்றதை கிளிக் பண்ணுறேன்.
ஸோ அடுத்தது எனக்கு எஸ்ஐபி டேட் கேட்கும். ஓகே, எவ்ரி மந்த் எந்த மந்தில் உங்களுக்கு எஸ்ஐபி டிடக்ட் ஆகணும்னு கேட்கும். நான் எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே அப்டேட் இருக்குல்ல, அப்டேட்டை கிளிக் பண்ண உடனே நான் இப்போ அப்டேட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் எனக்கு திருப்பி இந்த ஸ்டார்ட் எஸ்ஐபி கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பேமெண்ட் கிளிக் பண்ணுறேன். பே கொடுத்துட்டோன்னே எனக்கு ஓடிபி கேட்டு ஓடிபி கொடுத்துட்டோன்னே எனக்கு அடுத்து ஆட்டோ பேக்கான அப்ரூவல் கேட்கும். ஸோ இது வந்து ஆட்டோ பேயோட மேக்ஸிமம் லிமிட் 15,000 கேட்கும். பட் நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ மட்டும் தான் எடுப்பாங்க. 1000 வில் பி டிடக்டட் எவ்ரி மந்த். அப்ரூவ் கொடுத்துட்டேன். ஸோ அப்ரூவ் கொடுத்தோடனே அடுத்த ஸ்டெப் இது லோட் ஆகிட்டோடனே நமக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளோட எஸ்ஐபி செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ டன் வந்துருச்சு. ஸோ இப்போ டன் கொடுத்துட்டீங்க. நீங்கள் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி இப்போ என்ன எஸ்ஐபி இருக்குன்னு பார்க்கும். இங்கே பாருங்கள், ஐசிஐசி எனக்கு 1000 ருபீஸ் இன் ப்ராசஸில் இருக்குது. ஒரு 2 டேஸில் எனக்கு என்ஏவி அலாட் ஆகிட்டு என்னோட டேஷ்போர்டில் இது ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ்ஐபியில் இங்கே இருக்குது பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியாவும் உங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் விஷயத்தை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.